கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் எபிரேயர்களின் நிருபத்தை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கேட்டபடி எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய மகா பிரதான ஆசாரியர். அவர் எந்த முறைமையின்படி ஆசாரியராய் இருக்கிறார்? பரிசுத்த வேதாகமத்திலே நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியத்துவ முறை ஒன்று இருக்கிறது. அதை ஆரோனிக் பிரீஸ்ட்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி கானான் தேசத்துக்கு வருகிற வழியில ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அது அடிப்படை நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில. ஆனால் நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு 110ஆம் சங்கீதத்திலே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் என்ற ஒன்றை 110ஆம் சங்கீதத்திலே ஆவியானவர் தாவீதை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இந்த ரெண்டு, அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியத்துவ முறைக்கும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவ முறைக்கும் உள்ள வேறுபாடு. இதுல மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் எவ்வளவு சிறப்பானது, அந்த முறைமையின்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அந்த மெல்கிசேதேக் குறித்து நம்ம தெளிவாக ஏற்கனவே பார்த்து விட்டோம். முதல்ல உள்ளது நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இப்பொழுது நம்ம 7ஆம் அதிகாரம், இப்ப நம்ம இங்க பார்க்கலாம் பாருங்க, 21வது வசனம். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியர் ஆக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆணையின்படி ஆசாரியர் ஆக்கப்பட்டார். நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு தன்மை என்னன்னா, பிரமாணம் மாறலாம், பிரமாணத்தை மாற்ற முடியும், இன்னொரு சட்டத்தை கொண்டு ஏமாத்திட்டு போயிடலாம். இந்தியாவில எல்லாம் எவ்வளவு சட்டங்கள் இருக்கிறது இல்லையா? வெள்ளைக்காரங்க காலத்துல ஏற்படுத்தப்பட்ட சட்டத்தை இப்ப பாராளுமன்றத்துல அது செல்லுபடியாக போட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு பதிலா ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்துருவாங்க. ஆனால் ஆணை மாற்ற முடியாது. ஆணையிட்டால் அந்த ஆணை இட்டவர் அதை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். ஆணையை மீறினவர்கள் கொல்லப்பட வேண்டும். ஆணையின்படி ஆசாரியர். எந்த ஆணை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆணை எது அப்படின்னா, நீங்க சங்கீதம் 110ஆம் சங்கீதத்தில் உள்ள 4வது வசனத்தை நான் வாசிக்கலாம் பாருங்கள். 110ஆம் சங்கீதம், 110ஆம் சங்கீதம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். கர்த்தர் ஆணையிட்டார். அதாவது நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். கர்த்தர் ஆணையிட்டோர் மறக்க மாட்டார். ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். அதனாலதான் ஆபிரகாமுடைய சந்ததியார் எந்த நிலைமையில வாழ்ந்தாலும் கர்த்தர் தம்முடைய ஆணைகள் மாறாதவர். யாரை கொண்டு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி விடுவார். ஆணை என்பது மாறாத ஒன்று, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரமாணம் மாறக்கூடியது. ஆரோனுடைய முறைமையின்படியான ஆசாரியத்துவம் பிரமாணத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது. பிரமாணம் அது பலவீனமானது, குறைவுள்ளது. அதனால ஆசாரியத்துவமும் குறைவுள்ளது. குறைவுள்ள மனிதர்களை, மரணத்துக்கு உட்படக்கூடிய மனிதர்களைத்தான் நியாயப்பிரமாணம் ஆசாரியராக ஏற்படுத்தியது என்பதை பார்க்கிறோம். அப்ப ஆணையின்படி, அப்ப அதனுடைய மேன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒரு சில இடங்கள் அந்த வசனங்கள் ஆணையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறப்ப சில வசனங்கள் இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம் பாருங்க. நீங்க 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் ஆபிரகாமுக்கு வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. 14வது வசனம், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அப்ப கர்த்தர் தன்னுடைய பேர்ல ஆணையிட்டார். அதனால அது ஒரு நாள் மாற்ற முடியாது, ஆணையை மாற்றவே முடியாது. அப்ப இப்ப அதாவது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்தின் அடிப்படையில கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் ஆசாரியரானது ஆணையின்படி. அப்ப அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 7ஆம் அதிகாரத்திலே. ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரிக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். அப்ப அந்த ஆணையின்படியான ஆசாரியத்தில் இயேசுவானவர் விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். விசேஷித்த உடன்படிக்கைன்னா என்ன? இப்ப பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை இல்லையா?
அதை நீங்க 8ஆம் அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க 8ஆம் அதிகாரம் வாங்க. 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். இவரோ படிங்க 8 விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அப்ப அந்த விசேஷித்த உடன்படிக்கை இருக்குல்ல, அது என்னன்னா புதிய உடன்படிக்கை. அதை ரெண்டே இது பண்றதுக்கு தான் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பழைய உடன்படிக்கை எப்பொழுது செய்யப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிற வழியில. நீங்க 7ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. விசேஷித்த உடன்படிக்கை அடுத்த படிக்கலாம், வாசிங்க. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. புது உடன்படிக்கை விசேஷித்த உடன்படிக்கை. இங்க இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் 10ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு அந்த உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அது ரெண்டை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுவார் பாருங்க ஆவியானவர், தெளிவா எழுதார். பழைய உடன்படிக்கை எப்ப ஏற்படுத்தப்பட்டது? 9ஆவது வசனத்துல படிங்க. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கையில் அவர்களால் நிக்க முடியவில்லை, பழைய உடன்படிக்கையில. அதனால புதிய உடன்படிக்கை என்ன? விசேஷித்த உடன்படிக்கை என்னது? மகா பிரதான ஆசாரிய கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய உடன்படிக்கை மத்தியஸ்தர். உடன்படிக்கைக்கு அவர்தான் எப்படி இருக்கிறார்? பிணையாளி. அந்த உடன்படிக்கையின் சட்டத்து என்ன? 10வது வசனத்துல இருந்து இருப்பாருங்க. 8:10 அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் தாழ்பட்டதுமாய் இருக்கிறது, ஊர்வழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. புதிய உடன்படிக்கையுடைய மத்தியஸ்தர், இல்லாவிட்டால் புதிய உடன்படிக்கைக்கு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி. இந்த புதிய உடன்படிக்கைக்கு அந்த மத்தியஸ்தர் பிணையாளி எப்படின்னா, அதுல சிறப்பு என்னன்னா, பழைய உடன்படிக்கையில இந்த பிரமாணங்கள் கல்லில் எழுதப்பட்டது. புதிய உடன்படிக்கையில் நம்முடைய இருதயத்திலும் மனதிலும் எழுதப்படும். நமக்குள்ளேயே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உறுதி, தேவன் நம்முடைய தேவன் என்கிற அந்த பிலாங்கிங் நமக்கு ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய அக்கிரமும் பாவமும் மன்னிக்கப்பட்டது, அது இனி நினைவு கூறப்படுவதில்லை என்கிற அந்த இதுதான் புதிய உடன்படிக்கையுடைய சிறப்பு. அதனாலதான் நம்ம எழும்பி நின்று கர்த்தரை துதிக்கிறப்ப கர்த்தரே நீ என்னுடைய பாவங்களை மன்னித்ததற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோம். இது புதிய உடன்படிக்கையினுடைய பவர். அதாங்க நிறைய பேருக்கு ரட்சிப்பு நிச்சயம் கிடையாது, இருக்காது தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட நிச்சயம், பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம். ஏன்னா அவங்க பழைய உடன்படிக்கையை தங்களுடைய வாழ்வில இதா இருந்தாங்கன்னா நிச்சயமே வராது அவங்களுக்கு. புதிய உடன்படிக்கையில உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று நம்முடைய இருதயத்திலே ஆவியானவர் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுக்குதான் அவர் மத்தியஸ்தர். இந்த உடன்படிக்கைக்கு தான் அவர் விசேஷித்த உடன்படிக்கை, அவர் பிணையாளியா இருக்கிறார். அவர் தான் ஷூரிட்டி. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய. இதை 10ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறப்ப இங்க இஸ்ரவேல் யூதான்னு சொல்றத 10ஆம் அதிகாரம் படிக்கிறப்ப எப்படி சொல்லப்பட்டிருப்பாருங்க? 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல 15, 16, 17 இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்கிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால்
இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. ரிலீஃப் தெரியுமா நமக்கு? இந்த புதிய உடன்படிக்கைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறார். விசேஷித்த உடன்படிக்கையினுடைய பிணையாளியா இருப்பது, பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி பலி செலுத்த வேண்டியதில்லை. அதனாலதான் நம்ம நிம்மதியா இருக்கிறோம். இல்லைன்னா வாழ்நாள் முழுதும் பாவத்துக்கு நம்ம பலி செலுத்திட்டே இருப்போம். எங்க போறீங்கன்னா பலி செலுத்த போறோம், எதுக்கு பாவம் செய்தோம். ஒரு நாள் நிச்சயம், இந்த நிச்சயம் இருக்காது. விசேஷித்த உடன்படிக்கை இது உலகத்துல யாருக்குமே கிடையாது, நமக்கு மட்டும்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னித்தார், சுமந்து தீர்த்தார். அது வந்து புதிய உடன்படிக்கையில உள்ள ஒரு சரத்து. உடன்படிக்கையில நிறைய இருக்குல்ல, அதுல ஒண்ணு அவருடைய பிரமாணங்கள் நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட்டது. அதனாலதான் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்வதற்கும் இல்லாட்டால் போதிப்பதற்கெல்லாம் கல்வி அறிவு அடிப்படை தகுதி கிடையாது. நீங்க ஒருத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார், ஏற்றுக்கொண்ட ஆவியானவர் இருதயத்துக்குள்ள போகிறார், போன உடனே அவர் கர்த்தரை துதிக்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய வசனங்களை அவர் எவ்வளவு தெளிவாக பேசுறவர்கிட்ட கேட்டா, நீங்க எங்க போய் பைபிள் படிச்சீங்க கேட்டா நான் படிக்கவே இல்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், வாசிக்கிறேன், புரிந்து கொள்கிறேன், தியானிக்கிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா இருதயத்துல எழுதப்படுகிறது. அப்ப சிலவங்க ஆச்சரியப்படுவாங்க, நம்ம இத்தனை வருஷமா இருக்கிறோமே, நமக்கு இல்லாத ஒரு இது இப்ப நேற்றைய தினத்துல இல்லாட்ட கடந்த வருடத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் வசனத்தை பகிர்ந்து கொள்ளுகிற விதம் எவ்வளவு இருக்கு, இருதயத்திலே எழுதுகிறார். அதனாலதான் அந்த புதிய உடன்படிக்கையில யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு ஒரு போதகரே இருக்கிறார். அதுதான் இந்த 8ஆம் அதிகாரத்துல படிக்கும், இந்த புதிய உடன்படிக்கையுடைய சரத்து 8ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள், ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. புதிய உடன்படிக்கையில் உள்ள ஒரு இது. இதேன்னு ஒருத்தர் வசனத்தை பேசுவார், இல்லையா நீங்க எங்க இருந்தீங்க? இல்ல, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேங்க, ரட்சிக்கப்பட்டேன், அப்புறம் வசனத்தை வாசித்தேன், தியானித்தேன், புரிந்து கொண்டேன், இப்பொழுது பகிர்ந்து கொள்ளுங்க. எங்க ட்ரைனிங்? ஒரு ட்ரைனிங் இல்லை. ஆவியானுடைய செயல் அதாகும். இப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போக போகிறார், பிதாவினத்தில் போக போகிறார். அப்ப சீசர்களுக்கு நிறைய கவலைகள் இருக்கு. ஒண்ணு, இதுவரையிலும் கிறிஸ்து எங்களுக்கு போதித்தார், என்று யார் போதிப்பார்? அப்போதான் அவர் சொல்லுவார், இல்ல நான் போன பிறகு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு சகலவற்றையும் போதிப்பார், சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்வேன், பிதாவானவர் தேற்றரவாளனை அனுப்பி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர். அதுதான் ஒன்றியோவான்ல தெளிவாக சொல்லுவது. புதிய உடன்படிக்கையில் உள்ளது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அது அபிஷேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20 அப்புறம் 27 படித்து பாருங்க. 1 யோவான். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது. புதிய உடன்படிக்கையில் உள்ள ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம், நாம் பெற்ற அபிஷேகம் நமக்கு போதிக்கிறது. நிறைய காரியங்கள் நம்ம எப்படி கற்றுக்கொண்டோம், நமக்கு எல்லாரும் நம்ம பேசுறதெல்லாம் நமக்கு யாராவது கற்று இருந்தாங்களா? ஒரு இடத்துல உட்கார்ந்தோம், வேதத்தை போய் விரித்து வேதத்தை கையில வைத்து விட்டு ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிக்க அதனுடைய விளக்கங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. யாரு? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி. எங்கேயா படிச்சீங்கன்னு கேக்குறாங்க. இதை நம்ம செய்தி கொடுத்து, இது எங்க நீங்க படிச்சீங்க? நாங்களும் வேதத்தை படிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், எங்க படிச்சீங்க? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கல. அது 27வது வசனம். அதான் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. யார் போதிக்கிறார்? ஆவியானவர் போதிக்கிறார். புதிய உடன்படிக்கையினுடைய சிறப்பு அதுதான். புதிய உடன்படிக்கையின் சிறப்பு, அதுக்கு மத்தியஸ்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரமாணம் இல்லாட்ட ஆண்டவருடைய வசனம் எங்கே எழுதப்படுகிறது? நம்முடைய இருதயத்தில் எழுதப்படுகிறது. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருதயத்தில் எழுதப்படுகிறது. அவரிடத்துல பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருக்கிறப்ப ஒரு 5, 7, 8 வயசு பிள்ளை இருக்கும். பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு முடிஞ்சோன்னு ஒரு கேள்வி, அந்த பிள்ளை வசனத்துல இது கேள்வி கேட்குது. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி இதுக்கு புரிஞ்சது, எப்படி புரிந்தது? வசனம் நீங்க எடுத்தீங்களா, இதை குறிச்சு ஒரு சந்தேகம். நமக்கு ஆச்சரியம், இது என்னடா எப்படி இந்த அறிவு? ஆண்டவர் வசனத்தை புதிய உடன்படிக்கையின் அடிப்படையிலே கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயங்களிலே எழுதுகிறார். ஆவியான புதிய உடன்படிக்கையினுடைய முக்கியமான அம்சங்கள். இப்ப அந்த உடன்படிக்கைக்கு தான் இப்ப 7ஆம் அதிகாரம் வருகிறப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார்.
22வது வசனம். அந்த விசேஷித்த உடன்படிக்கைனா புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை அல்ல. அடுத்தது 23வது வசனத்துல நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியனுடைய நிலையற்ற தன்மையும் ஆணையின்படி ஏற்படுத்தப்பட்டவர்கள் நிலையுள்ள தன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசாரியர் ஆக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் மனிதர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்தும். மனிதர்கள் என்றாலே மரணம் வந்துதானே ஆகணும். அப்போ பல பிரதான ஆசாரியர் ஒன்றன் பின் ஒன்றாக வந்திருந்தாங்க. நிலைத்திருக்கிற பிரதான ஆசாரியத்துவம் நியாயப்பிரமாணத்தின்படி கிடையாது. ஆனால் ஆணையின்படி உண்டாக்கப்பட்ட பிரதான ஆசாரியர், அதாவது மெல்கிசேதேக்கின் பிரமாணத்தின் அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்தில் உள்ள சிறப்பு என்ன? 24வது வசனம். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். இப்ப மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்துல என்னன்னா என்றென்றைக்கும் அப்படின்னு போட ஃபார் எவர். அந்த என்றென்றைக்கும் என்ற வார்த்தை என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியர், ஒரே மகா பிரதான ஆசாரியர் தான். அப்படி நிலைத்திருக்கக்கூடிய பிரதான ஆசாரியத்துவம். மனிதர்களாகிய நாம் மறைந்து போகலாம், ஆனால் நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் மறைந்து போகிறவர் அல்ல. அவருக்கு மரணம் கிடையாது. அவர் என்றென்றைக்கும் மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். என்றென்றைக்கும். அப்ப அதான் சொல்லப்படும், இவரோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறபடியால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். ஆர்வன் மரணத்தினால மாறி போனான், அவருடைய மகன், அடுத்தது எலையாசர், அடுத்தது பின்னாங்க, இப்படி வந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த ஆசாரியத்துவ முறையில எவ்வளவு பெரிய கரப்ஷன். இயேசு கிறிஸ்து வந்து அது ஆசாரியத்துவ முறையிலேயே பெரிய குழப்பம். இது மாறி போகாத ஆசாரியத்துவம். ஏன்னா ஆணையின்படி அந்த வசனம் மறக்கக்கூடாது. 110 சங்கீதம் 4வது என்றென்றைக்கு அவர் நிலைத்திருக்கக்கூடியவர். அதனால என்ன அப்படின்னு கேட்டா, அவர் என்றென்றைக்கு நிலைத்திருப்பதனால என்ன நினைக்கிறது? மாறாத 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பெரிய இது என்னன்னா, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரானபடியால், எப்படி மகாபிரதான ஆசிரியர் இருக்கபடினால் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இன்றைக்கு ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டோம், அப்ப சொல்ல நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி என்று சொன்னால் பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் இந்த பூமியில தான் இருக்கிறோம், இந்த சரீரத்துல தான் இருக்கிறோம். அப்ப அனுதின வாழ்க்கையில பாவத்தின் வல்லமையிலிருந்து நமக்கு ஒரு ரட்சிப்பு அவசியம், இல்லாட்டா விழுந்துருவோம். நம்ம விழாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறபடினால் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அவருடைய வேண்டுதல்னால நாம் முற்றுமுடிய ரட்சிக்கப்படுகிற, அவர் வேண்டுதல் தான் முற்றுமுடிய ரட்சிக்கப்படும். கண்டிப்பா அவருடைய வேண்டுதல் தான் நம்ம ரட்சிக்கிறது. இது சொல்லப்பட்டிருக்கிறது, உயிரோடு இருக்கிறார் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வேண்டுதல் தான் நான் இன்றைக்கு விழாமல் இருப்பதற்கு காரணம் இல்லையா? ஆண்டவர் அழகா அந்த யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல தான் தம்முடைய சீசர்களுக்காக வேண்டுதல் செய்வார். அதுல சில பாயிண்ட் சொல்லுவாரு பாருங்க. 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 17:9 என்ன சொல்றாரு பாருங்க. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. அப்ப யாருக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார்? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக. யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சேர்ந்தார்களோ அவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்தார். இயேசு கிறிஸ்து தான் பிதாவிடத்தில் நம்ம சேர்றதுக்கான வழி, அது சந்தேகமே கிடையாது. அப்படி சேர்ந்தவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார், உலகத்திற்காக அவர் வேண்டுதல் செய்யவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்கள். யோவான் 17 சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் உலகத்திலிருந்து எனக்கு தந்தவர்களுக்காக. இப்ப 17:9 நம்ம படித்தோம், அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் எப்படி அவர் வேண்டுதல் செய்யறார் பாருங்க. அதனாலதான் நம்ம நிக்கிறோம் இன்னைக்கு. 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் நம்ம வாசித்தோம். 17:9 வேண்டிக் கொள்வது அவர்கள் உம்முடைய உள்ளா இருக்கு. அடுத்தது எப்படி வேண்டுதல் செய்கிறார் என்று பார்க்கிறப்ப அத உலகத்திலிருந்து எடுத்து போட அல்ல,
தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளும். அதே இதுலதான் வரும் பாருங்க, 15வது வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த வேண்டுதல் தான் நாம் தீமையிலிருந்து காக்கப்படுவதற்கு காரணம். இல்லைங்க, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச தீமைகள், கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு தீமைகள் நம்ம வாழ்க்கையில வருமே. எத்தனால காக்கப்பட்டோம்? அதாவது தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களை அழகா சொல்லப்பட்டது. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். தீமையிலிருந்து விலக்கி அவர் அங்க ஜோம் பண்றாரு நமக்காக. அதனாலதான் நான் தீமையிலிருந்து காப்பாற்றப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். இல்லைன்னா கஷ்டம். இல்லைன்னா நம்ம உலகத்துல நடக்கவே முடியாது. எங்க ஆபத்து இருக்கு நமக்கே தெரியாது. தீமையிலிருந்து அந்த இது அழகா ஆபிரகாமுடைய மனைவியை வந்து அபிமெலேக்கு ராஜா வந்து தூக்கிட்டு போயிரு. அப்ப ராஜாவை கடிந்து கொண்டு சொல்லுவார், நீ பாவம் செய்யாதபடிக்கு நான் தடுத்தேன்னு சொல்லுவார். நான் தடுத்தேன் அப்படின்னு. அதே மாதிரிதான் அவருடைய வேண்டுதல் தான் இன்றைக்கு நம்ம தீமையிலிருந்து தீமைக்குள்ள விழுந்து விடாமல் காப்பாற்றுகிறது. அவருடைய வேண்டுதல். அதுல இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, ரோமர் 5ஆம் அதிகாரத்துல வருகிறப்ப இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவர் உயிரோட இருக்கிறதுனால ரோமர் 5ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 5ஆம் அதிகாரம், அவருடைய மரணம் நம்மை தேவனோடு சேர்க்குமானால், 5ஆம் அதிகாரத்துல 10வது வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயப்படுகிறோம். மரணம் வந்து தேவனோடு சேர்த்தது. அதுக்கே இவ்வளவு வலிமை, மரணத்துக்கே இவ்வளவு வலிமை இருக்குது. தேவனோடு சேர்ந்து மரணத்தின் மூலமாக தேவனோடு நாம் சேர்க்கப்பட்டோம். இப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது பக்கத்திலே நம்முடைய மகா பிரதான ஆசாரியராக உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கிறதுனால நாம் ரட்சிக்கப்படுவது எவ்வளவு நிச்சயம்? அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது. ஆக இன்றைக்கு நம்ம வந்து பாவத்தை மேற்கொண்டு பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து வல்லமை பாவம் நம்மை பிடிக்காதவண்ணா அதை மேற்கொண்டு நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால், because he lives, நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்காக வேண்டுதல் செய்யறதுனாலதான் நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோம். அதாவது பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். முற்றுமுடிய அவர் ரட்சிக்க வல்லவர். அவருடைய வேண்டுதல் இல்லையா? அதனாலதான் எப்பவுமே அப்போஸ்தலர்களும் சரிதான், யாரும் சரிதான், அவர்களுக்கு ஜெப வாழ்க்கையெல்லாம் உண்டுது. ஆனாலும் ஒரு பெரிய நிறைய காரியங்கள் எல்லாம் நடக்குது. அவங்க தங்களுடைய ஜெப வாழ்க்கை குறித்து பெரிய சொல்ல அவங்களுக்கு தெரியும், நமக்காக ஒருத்தர் வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு. அதுலதான் நம்ம நிக்கிறோம். அதனால நம்ம ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. கண்டிப்பாக நாம் தேவனை சார்ந்து நிற்கிறோம் என்பதை நம்முடைய ஜெபத்தின் மூலமாக தான் நாம் அறிக்கை எடுக்கிறோம். உண்மை நம்பி இருக்கிறேன், நீர்தான் எங்களுடைய ஆதாரம். அதனால ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம். ஆனால் அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறது. அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் அவருடைய வேண்டுதல். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வரும் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ல 19வது வசனம், 19. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் பிழைக்கிறேன், அதனால நீங்க பிழைப்பீங்க. அவர் வாழ்கிறார், நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் வேண்டுதல் செய்கிறார், பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் முற்றுமுடிய அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்றுதான் சொல்லப்பட்டு, ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்ப தேவனிடத்தில் அவர் மூலமாய் சேர்ந்தவர்களுக்காக தான் அவர் வேண்டுதல் செய்கிறார். எல்லாருக்காக அவர் வேண்டுதல் செய்வதில்லை. அது எவ்வளவு நம்ம விசேஷித்தோம். நமக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய மரணத்தின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டேன். இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை, அப்படி ஒப்புரவாக்கப்பட்ட எனக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர் இந்த பிதாவினிடத்துல வேண்டுதல் செய்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு ஆளே இல்லையான்னு. ரொம்ப கவலை. நம்ம சபையில ஜெபம் பண்றப்ப யாரையாவது விட்டுட்டோம்னா அவங்க ரொம்ப எனக்கு பேர சொல்ல மறந்துட்டாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க. இல்லையா? இது நீங்க எனக்காக வேண்டுதல் செய்யற அவர் யாரையும் விட மாட்டார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார்.
அதான் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. ஏன்னா அவர் என்றென்றைக்கு பிரதான ஆசிரியர், நிலையான பிரதான ஆசிரியர், ஆணையின்படி ஏற்படுத்தப்பட்ட மகா பிரதான ஆசிரியர். சரி, நம்முடைய பிரதான ஆசாரியுடைய குணத்தை பார்ப்போம். அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட பிரதான ஆசிரியர் ஆரோன், எலியேசர் இவர்களும், இப்ப மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆணையினாலே பிரதான ஆசாரியராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வித்தியாசம், தன்மையில் உள்ள வித்தியாசம். முதல்ல 26 பரிசுத்தரும் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பரிசுத்த பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். ஏற்ற ஒரு பிரதான ஆசாரியர் இவர் தான். ஆரோன் நம்முடைய பிரதான ஆசிரியர் எடுத்து நம்ம பாவம் செய்துட்டு வந்துட்டு பலியும் கொடுத்துட்டு வந்து சொல்லுவோம், ஆரோன்னு நம்மள மாதிரிதான் ஆளு, நான் போறதுக்கு முன்னாலதான் அவரும் பலி செலுத்தி வந்தாரு சொல்லி. அது என்ன சிறப்பு இருக்குது இல்ல ஆரோன் இல்லையா? நம்முடைய பிரதான பரிசுத்தர், பரிசுத்தரும் முதல் இது. அது வந்து நம்முடைய கர்த்தருக்கு மட்டும்தான் இந்த இது பொருந்தும், இந்த குணம். வேற யாருக்கும் இந்த பரிசுத்தர் என்கிற குணம் பொருந்தாது. பல தெய்வங்கள் என்று சொல்லப்படுவதெல்லாம் இருக்கிறாங்க. பழைய நிறைய சாகாசங்கள், பயங்கரமான வீர தீர செயல்கள், அப்படியெல்லாம் அந்த தெய்வங்களை பற்றி கதை சொல்றாங்க இல்ல. ஆனா யாராவது அந்த தெய்வங்களை பரிசுத்தர்னு எங்கேயா சொல்லியிருக்காங்களா? இல்ல, பரிசுத்தர் பரிசுத்தர் கூட்ட நடுவில் இல்ல, ஹோலி ஹோலி ஹோலி, தூய தூய தூயரே அப்படின்னு யாராவது பாடியிருக்காங்களா? எங்கேயாவது பாட்டு கேட்டு வரீங்களா? எந்த தெய்வத்தைய பற்றி அப்படி பாட முடியாது. கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், இனாகுரேஷன். அப்ப எனக்கு எந்த காலேஜ்ல இப்படி ஒரு கதை கேட்டிருக்கு நிகழ்ச்சின்னு. அப்ப அந்த எல்லாத்துக்குமே ஒரு இறைவணக்கம் பாடுவாங்க இல்ல. அப்ப அந்த வெல்கம் சாங் பாடணும், அது இறைவணக்கமா இருக்கணும். அப்ப ப்ரொஃபசர் சொன்னாரா, இந்த பாட்டு வந்து அது வந்து பொதுவா இருக்கணும், எந்த மதத்தையும் சார்ந்ததாக இருக்கக்கூடாது. அதனால அப்படி ஒரு பொதுவான ஒரு பாடல், இறைவன் அப்படின்னு பாடல், அந்த அந்த சொல்லி கொடுத்தாரு. அப்ப ஒரு தம்பி சொன்னா, நான் பாடுறேன் சார் அப்படின்னு. அவன் ஒண்ணு போய் பாடி இருக்கான். அது இங்கிலீஷ்ல பாட்டு பாடி இருக்கான். இங்கிலீஷ்ல பாட்டு முடிஞ்சோடனே எல்லாரும் அமைதியா உட்கார்ந்தோடனே அப்புறம் கூட்டம் முடிஞ்ச ஒரு ப்ரொஃபசர் வந்து கேட்டா, நீ ஏன் கிறிஸ்தவ பாட்டு பாடினேன்? சார் நான் கிறிஸ்தவ, அங்க இயேசு கிறிஸ்துவ பற்றி ஒண்ணு பேர் வரலன்னு. இல்லடா, அந்த பாட்டுல வந்து இந்த ஹோலினஸ்ன்னு ஒரு வார்த்தை வந்தது. ஹோலினஸ்ன்னு ஒரு வார்த்தை வந்து அது கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்தவ தெய்வத்துக்கு மட்டும்தான் பொருது, மற்ற யாருக்கு பொருந்தாது. அதனால இது இதுல அது கிறிஸ்தவ வேர்டு. கிறிஸ்தவருடைய தேவனுக்கு மட்டும்தான் அந்த ஹோலினஸ், இஸ் ஹோலி. வேற எந்த தேவனுக்கும் ஹோலி என்கிற அந்த வார்த்தை, ஹோலினஸ் என்கிற வார்த்தை வர முடியும். ரொம்ப இது அது கதைகளை நம்ம பார்த்திருக்கீங்களா? அவங்க கதைகளை எல்லாம் படிக்கிறப்ப அப்படிதான் இருக்கு. அது கிரேக்க நாட்டில் உள்ள இலக்கியமா இருந்தாலும் சரிதான், இந்திய நாட்டில் உள்ள வேத கதைகளா இருந்தாலும் சரிதான், ஹோலினஸே பார்க்க முடியாது. ஹோலி அது ஒரு சிறப்பான ஒரு ஆண்டவருடைய குணாதிசயத்தில் அவர் பரிசுத்தர் என்பது மேன்மையான ஒரு குணம். அதுல யாருமே அதுக்கு அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க. யாராவது சொல்லியிருக்க நான் பரிசுத்தர்ன்னு? எந்த தெய்வங்கள் என்று சொல்லப்படுவது யாருமே சொல்லலையே. அந்த பரிசுத்தரும் அப்புறம் குற்றமற்றவரும். குற்றமற்றவன் ஆண்டவரை கேட்கிறார்ல, என் மீது உங்களுக்கு ஏதாவது குற்றம் உண்டா சொல்லுங்கன்னு சொல்ற. பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? யோவான் 8ஆம் அதிகாரத்துல சொல்லுவார், யார் குற்றப்படுத்த முடியும்? அவரை சிலுவையில அறைய முன்னால விசாரணை பண்ணினாங்களே, விசாரணை பண்றப்ப வந்து விசாரித்த அதிகாரிகளை சொல்றாரு, இவ்விடத்தில் எந்த குற்றத்தையும் காணவில்லை. காட்டி கொடுத்த யூதாஸ் கூட சொல்லுகிறானே, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். பிலாத்தினுடைய மனைவி நீதிமான் சொல்றாங்க, இஸ் ஜஸ்ட், அப்படியே குற்றம் இல்லாதவன் சொல்றாங்க, குற்றம் செய்யாதவன் சொல்றாங்க. அந்த செஞ்சூரியன் 100க்கு அதிபதி சொல்றாருல, மெய்யாகவே ஒரு நீதிமான், தேவனுடைய குமாரன். அதான் குற்றமற்றவர். அப்புறம் மாசில்லாதவர், அது அது இன்னும் கொஞ்சம் ஆழமாயிருக்கு. மாசில்லாதவர், இந்த பரிசுத்தத்தோட இது எந்த மாசுமே கிடையாது, எந்த பழுதுமே கிடையாது இல்லையா? பலி செலுத்த போகிற மிருகமானது பழுதற்றதாக இருக்க வேண்டும், எந்த மாசு இருக்க கூடாது. மாசு இருந்தா அது தூக்கி தொழில் போட்டுருவாங்க. மாசு இல்லாதவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பரிசோதித்து பார்க்கிறப்ப எந்த மாசுமே இல்லையே. அண்ணா காய்பா பரிசோதித்து பார்க்கிறாங்க, ஏரோது பரிசோதித்து பார்க்கிறார், பிலாத்து பரிசோதித்து பார்க்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசோதித்து பார்க்கிறாங்க, எந்த மாசுமே கிடையாது. குற்றவாளிகளை ஒருவன் சொல்லுகிறாரே, நாமும் தண்டனைக்கு செய்த தவறுக்கு ஏற்ப தண்டனை, இவரோ தகாதது ஒன்றையும் செய்யவில்லை அப்படின்றார். எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, ஏதாவது மாசு ஏதாவது கண்டுபிடிக்க முடியும்னா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலையே இல்லையா? மாசு இல்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர் இல்லையா? பாவிகளோடு பந்தி இருந்தார், ஆனால் அவர்களுக்கு விலகி இருந்தார். ஆண்டவர் சொல்லுவாரு,
நீங்கள் உலகத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டீர்கள், ஆனா உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அதான் ரொம்ப முக்கியம். பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான வானங்களில் உயர்ந்தவர் இல்லையா? 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம் இருக்கு. வானங்களின் வழியாய் ஏறி சென்றவர், எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவுடைய வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாம் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. வானங்களின் வழியாய், வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசிரியர் நமக்கு ஏற்றவர். இதை நம்ம தெரிந்து கொள்ளவில்லை. தேவனே இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசிரியரை தந்திருக்கிறார். அவருடைய ஊழியத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ண தெரியல, முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியத்துவத்தை அப்ப நம்முடைய இது என்ன? நமக்கு ஒரு மகாபிரதான ஆசிரியர் இருப்பதனால எந்த நேரத்திலும் பிதாவாகிய தேவனிடத்துல நமக்கு அக்சசிபிலிட்டி, அதாவது அவரோட சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விண்ணப்பம் பண்ணலாம், எப்பொழுதும் அவரிடத்துல நாம் போகலாம். இல்ல, மாறாத பிரதான ஆசாரித்துவம், நிலையான பிரதான ஆசாரியர் நமக்காக ஒரு வேண்டுதல் செய்கிறார். அதனால அவருடைய நாமத்துல அவர் மீது விசுவாசம் வைத்து நம்ம எப்பவுமே அவரோட அந்த தேவ சமூகத்திலே போகலாம். இல்ல, நமக்கு வேற யாரும் இடையிலே ஆட்கள் தேவை கிடையாது. இல்லாட்டா உங்களுக்காக நமக்குன்னு ஒரு பெரிய ஒரு பிரேயர் குரூப், இல்லாட்ட ஒரு மலை, அதெல்லாம் தேவை கிடையாது. இல்லாட்டா விசேஷித்த ஊழியர்கள் நமக்கு தேவை கிடையாது. இந்த எபிரேயர் நிருபத்தை நம்ம வாசித்து தியானிக்க ஆரம்பித்தால், கிறிஸ்துவனுடைய மகா பிரதான ஆசாரியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டால், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழியங்கள் நிறைய இருக்குல்ல. உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம் 24 மணி நேரம், நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்புங்கள், இதெல்லாம் போயிரும். இது ஜனங்கள் உணர்ந்துகிட்டாலும் இந்த ஊழியங்கள் எல்லாம் அடிபட்டு போயிரும். அதை விட மாட்டாங்க. ஏன்னா நாங்க உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். நீங்க யார் எங்களுக்காக வேண்டுதல் செய்ய? எங்களுக்கு வேண்டுதல் செய்ய ஒருத்தர் இருக்கிறார். எங்களுக்கு அந்த பிரிவிலேஜ் இருக்கிறது, பிதாவிடத்தில் கிட்டி சேர்கிற பாக்கியம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவிடத்தில் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு மகா பிரதான ஆசாரியர் ஒருவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படிய என்றென்றைக்கும் இருக்கிறார். அந்த உரிமையை நம்ம விட்டுறக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. இப்ப அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம், அப்புறம் நியாயப்பிரமாண முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தோட அந்த சின்ன ஒரு வேறுபாடு 27 வருது பாருங்க. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஒன்ஸ் ஃபார் ஆல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நியாயப்பிரமாணத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட பிரதான ஆசாரியர்கள், அந்த அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு 7 பண்டிகை இருக்கு. அதுல ஒண்ணு பாவ நிவாரண பண்டிகைன்னு ஒண்ணு வரும். பாவ நிவாரண பண்டிகை இல்லையா? டே ஆஃப் அடோன்மெண்ட், பாவ நிவாரண நாள். நீங்க லேவியராகமம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், 16ஆவது. அதுல என்னன்னா, அந்த பாவ நிவாரணத்துல ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து பலி செலுத்துவாங்க. அந்த பலி செலுத்துக்கும் போது முதல்ல ஆரோனோ இல்லாட்டா இளையசர் யாரா இருந்தாலும் முதல்ல தங்களுடைய பாவத்திற்காக பலி செலுத்த வேண்டும். அதான் சொல்லப்படுறது. அவர் பிரதான ஆசாரிகளைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஆச்சரியம். அவருக்கு பலி செலுத்த வேண்டியது அவசியமே கிடையாது. ஏன்னா அவரு குற்றம் இல்லாத பரிசுத்தர், மாசு இல்லாதவர் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் பேச. பாவிகளுக்கு விலக்கினவர். அவர் எதுக்கு போய் அங்க பலி செலுத்தணும்? இந்த ஞானஸ்நானத்தை குறித்து பேசுறவங்க எல்லாம் முதல்ல எடுத்த உடனே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பண்ணாரு எடுத்தார், அதனால நம்ம என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தது வேற விஷயம். அப்ப இயேசு கிறிஸ்து யோவாண்டத்துல வந்த உடனே யோவான் சொல்ல, இல்ல, நீர் உம்மிடத்தில் நான் பெற்றுக் கொள்ள வேண்டும், நீங்க உங்களுக்கு நான் எப்படி ஸ்நானம் தரேன்னா, இப்ப இந்த நீர், அதாவது கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறப்ப அவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய நீதி. ஏனென்று சொன்னால், அப்படி ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப ஆவியானவர் அவர் மேல் இறங்கி தங்க போறாரு. அப்ப யோவான் அதை பார்த்த உடனே அன்றிலிருந்து அவரை தேவகுமாரன் என்று ஐடென்டிஃபை, அதிலிருந்து அவரை தேவகுமாரன் என்று பேச. இதை யோவானுக்கே கர்த்தர் சொல்லி இருந்தார். ஞானஸ்நானம் கொடுக்கிறப்ப யார் ஆவியானவர் புறாவை போல யாரிடத்தில் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர், அவரே தேவகுமாரன். அதனால அவர் வருகிறப்ப ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பதனுடைய நோக்கம் அதுதான். அது மாதிரி அவர் பாவத்தை அறிக்கை கிடையாது. பாவத்தை அறிக்கைட்டு ஞானஸ்நானம் எடுத்தார். அதனால ஞானஸ்நானத்துக்கு கூட்டத்துக்கு போறோம்னா, நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார், நானும் எடுக்கிறேன், அதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. அது ஒரு நீதி. ஏன்னா
ஆவியானவர் அவருக்குள்ளாக தங்கி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த வசனம், அதன் மூலமாக இவர்தான் தேவனுடைய குமாரன் என்பதை யோவான் ஸ்நாபகன் அடையாளம் கண்டுகொள்வதற்கு ஏற்படுத்தப்பட்டவர். அது யோவான் 1ஆம் அதிகாரத்துல படிச்சா தெரியும். அதே மாதிரி இங்க அவருக்கு எந்த பாவமும் கிடையாது. அவர் தன்னுடைய பாவத்திற்கு பலி செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஆரோன் செலுத்த வேண்டியதாக இருந்தது. அதனால் சிறப்பு இல்லையா? பாவம் இல்லாதவர், பாவிகள் தான் பலி செலுத்த வேண்டும். அவர் பிரதான ஆசாரிகளைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியது இல்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஒரே பலியினால ஜனங்களுடைய சர்வலோகத்தின் பாவத்திற்கும் பலி செலுத்தாக்கப்பட்டது. இனி பலி செலுத்த வேண்டிய காலம் இல்லை. சர்வலோகத்தின் பாவம் ஆதியிலிருந்து ஏதேன் தோட்டத்துல பாவம் ஆரம்பிச்சு இனி வரப்போ எல்லா பாவத்துக்கும் ஒட்டுமொத்தமான பலியாக கிறிஸ்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய அந்த ரிச்னஸ், அவருடைய சிலுவை மரணம் பலியானதுனாலே உள்ள ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரியது. அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து பாவங்களுக்காகவும் அனைத்து மனிதனுடைய பாவங்களுக்காகவும் ஒரே பலியில எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார். அதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையினால பிரதான ஆசாரியர் நமக்காக செய்த ஒண்ணு. அடுத்த ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் இருக்கு பாருங்க. நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்ட மனிதர்களை இதாச்சு பாருங்க. 28 நியாயப்பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. நம்முடைய மகா பிரதான ஆசிரியர் பூரணமானவர். யாரு? தேவனுடைய குமாரனார். நியாயப்பிரமாணத்துல என்னன்னா பலவீனமான மனிதர்கள். இப்ப ஆரோன்ட்ட எவ்வளவு பலவீனம், அவரே மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தாரு. சொந்த உடன் சகோதரனை குறித்து பொறாமப்பட்டுட்டாரு இல்லையா? நிறைய இதெல்லாம் அவர்கிட்ட இருந்தது. அக்காவும் அண்ணனும் சகோதரனும் சேர்ந்து மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்ததை பாக்குறோம். அவனுடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் எல்லாம் நிறைய இருந்தது இல்லையா? பலவீனமான மனிதர்கள். அப்புறம் எலியாசர், அப்புறம் இப்படி நிறைய வருவாங்க, பலவீனமான மனிதர்கள். அதனாலதான் முதல்ல தங்களுடைய பாவத்துக்கும் பிறகு ஜனங்களுடைய பாவத்துக்கும் நாடோறும் அவர்கள் பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது. அதுதான் நியாயப்பிரமாணத்துல வரக்கூடியது. நியாயப்பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. மோசே சீனாய் மலையில போயிருக்கிறாரு. 40 இரவு 40 பகல் கர்த்தர் அவரோட பேசிட்டு இருக்கிறாரு. 10 கட்டளை எல்லாம் எழுதி கொடுக்கிறாரு. அப்புறம் பிரமாணங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இங்க ஜனங்கள் மலை அடிவாரத்துல இருக்கிறாங்க. இனி மோசே வர்றதுக்கு நாள் போயிட்டே இருக்குன்னா ஜனங்கள் கலகம் பண்றாங்க. மோசே வர மாட்டாரு, என்ன செய்வோம்? ஆர்வன்ட்ட போனா உடனே ஆர்வன் தான் ஐடியா கொடுக்குது, கண்ணுக்குட்டி செய்வோம்னு. பலவீனமான ஒரு மனுஷன் ஆர்வன் தான், விஷயம் முடிஞ்சு. பலவீனமான மனிதன். ஆனால் இவர் யாரு? நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணை என்று சொன்னால் 110ஆம் சங்கீதம். ஆணையின்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியராக இருக்கிறேன். அந்த ஆணை, இந்த வசனத்தை மறக்க கூடாது. நியாயப்பிரமாணம் பின்னால ஏன்னா தாவீது மூலம் தான் அதை எழுதப்படுகிறது. ஆவியானவர் தாவீதை கொண்டு அதை எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அதுக்கு பிறகு வந்த நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமோ, அது ஆணை என்னது? என்றென்றைக்கும். அந்த ஆணை பாரியவர் என்றென்றைக்கும் ஆணையோடு கூடிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறார். அவர் என்றென்றைக்கு பூரணர், மறந்து விடக்கூடாது. ஆனா 2 விஷயத்துல தன்னுடைய பூரணத்துவத்தை அவர் வெளிக்காட்ட வேண்டியதாக இருந்தது. ஒன்று என்னன்னா, அவருடைய பாடுகள்ல பூரணர். ஏன்னா அவர் பூரணர் தான். ஆனா பாடுகளில் பூரணராக வேண்டும் என்றால் அவர் மனிதனாக வந்து சிலுவையில மரிக்கிறப்பதான் அந்த பாடுகளிலும் அவர் பூரணர் என்பதை பார்க்கிறோம். அடுத்தது கீழ்ப்படிதலே அவர் பூரணராக. அங்க பரலோகத்துல இருந்து நமக்கு தெரியாது இல்ல, இந்த பூமியில் அவர் மனுஷகுமாரனாக வந்ததுனால பாடுகளிலும் அவர் பூரணராக்கப்பட்டார். பாடுகளின் மூலமாக கீழ்ப்படிதலிலும் அவர் பூரணர் என்பது உறுதி செய்யப்பட்டது. இது ரெண்டும் பிதாவோடு அவர் இருந்தால் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அன்பிலே பூரணர், இரக்கத்தில், அதெல்லாம் சொல்லலாம். ஆனா பாடுபட வேண்டும், பாடுகள் பூரணர் அப்படின்னு வர்றப்ப பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்துதான் ஆகணும். மனுஷனாக வந்த வேளையில அதான் 5:9 படிச்சு பாருங்க.
5ஆம் அதிகாரம் 9வது வசனம். நாம் பூரணரான பின்பு தமக்கு குமாரனாய் கீழ்ப்படுகிற படிங்க. தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. இதுல எது பூரணராதல் அப்படின்னா, அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கீழ்ப்படிதல் பூரணர். இது அங்க பிதாவோடு இருந்தால் அவர் பூரணர் தான், என்றென்றைக்கு பூரணர். அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா கீழ்ப்படிதல் என்று வருகிறப்ப அவர் பூமிக்கு வந்தாங்க. பிதாவினுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து இந்த பூமிக்கு வந்தார், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. கீழ்ப்படிதல், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இல்ல, தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதுல இன்னொரு வசனம் வரும் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. இருக்கிறார். எங்க உபத்திரம்? பூமிக்கு வந்தவரைதான். அப்ப அந்த உபத்திரவத்திலும் அவர் பூரணராகிறார். அவருக்கு அவரை மாதிரி யாரும் பூரணராக உபத்திரப்பட்டதும் கிடையாது. அவரை மாதிரி யாரும் பூரணராக கீழ்ப்படிதல் அவரை மாதிரி யாரும் பூரணர் கிடையாது. ஆனா மொத்தத்தில் அவர் பூரணர். இதெல்லாம் புரிந்து, மொத்தத்தில் அவர் பூரணர். குமாரன் எப்பவுமே பூரணர். அவர் எல்லா குணாதிசயத்திலும் பூரணராக இருக்கிறார். இதுல இந்த 2 பாடுகள், கீழ்ப்படிதல் என்பது அவர் பூமிக்கு வந்த வேளையில அதை நமக்கு எழுதி காண்பிக்கிறார். பூரணரான குமாரன் கீழ்ப்படிதலிலும் பூரணர், பாடுகளிலும் பூரணர் என்பதை நமக்கு விளங்க பண்ணினது ரொம்ப ஆச்சரியமான காரியம். அது நமக்காக அவர் ஜீவனை கொடுத்த வேலையில நடந்த ஒரு காரியம் என்பதை நாம் இங்க பார்க்கிறோம். இப்ப அத ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்தும். என்றென்றைக்கும் பூரணராயிருக்கிற குமாரன் நம்முடைய பிரதான ஆசாரியர். எல்லா கேரக்டர்லையும் நல்ல எந்தெந்த கேரக்டர் நல்ல கேரக்டர் அதுக்கெல்லாம் அவர் பூரணர் தான். பெரிய ஒரு அருமையான அவர்தான் நம்முடைய பிரதான. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகா பிரதான ஆசாரித்த ஊழியத்தை குறித்து நாம் மேன்மையாகவும் நாம் அந்த ஊழியத்தினுடைய மேன்மையை அறிந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்திலே கிட்டி சேருதல், நமக்காக ஒரு வேண்டுதல் செய்வதை நம்முடைய வாழ்வில அனுதின வாழ்க்கையில அனுபவித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்பதுதான் இங்க சொல்லப்பட்டது. இப்ப 8ஆம் அதிகாரத்துக்கு போலாம், வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் இந்த வசனம். முதல் வசனம். மேல் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. நமக்கு உண்டு, எனக்கு உண்டு. பிரதான ஆசாரியர் எனக்கு உண்டு. அப்புறம் நான் எதுக்கு இதுக்கெல்லாம் தேடிட்டு போனோம்? நாட்களில நம்பிட்டு போயிட்டு இருக்கணும். முதல்ல நமக்கு ஏற்றவர் இருக்கிறார், நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். 2 இடத்துல வருது. அதாவது 26ஆம் வசனத்துல 7:26 இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். 28வது வசனத்துல ஆணையினோட விளங்கிய வசனமோ என்றென்றைக்கு பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. இப்ப நமக்கு உண்டு. இது சொல்றப்ப மேற்சொல்லியவர்களின் முக்கியமான பொருள் என்ன? எல்லாத்தையும் சுருக்கம் இதுதான். நமக்கு ஒரு மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறார். எங்க? பிதாவிடத்தில், பிதாவுடைய வலது பக்கத்துல. இதுதான் அந்த அவ்வளத்தில் சொல்றதுக்கு இத்தனை அதிகாரம் 5ல தொடங்கிடுச்சு. இதை சுருக்கமா புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து பிறகு எனக்கும் பிதாவுக்கு இடையே கிறிஸ்து தான், வேற யாரும் கிடையாது. வேற எந்த மத தலைவர்களும் வர முடியாது, எந்த நபரும் வர முடியாது. இதை புரிந்து கொள்வதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குது. இல்லையா? மதங்கள், கிறிஸ்தவ மதம் என்று சொல்லப்படுகிற மதத்துல எவ்வளவு வேறுபாடுகள் இது உண்டு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மேற்கூறியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தில், இந்த மகத்துவ ஆசனம்னு தான் போட்டிருக்கு இல்லையா? மகத்துவ ஆசனம். நீங்க வெளிப்படுத்துற விசேஷம் படிச்சீங்கன்னா இந்த பிதாவினுடைய மகிமையை சொல்லுகிறப்ப வெறும் சிங்காசனம் மட்டும்தான் காண்பிக்கப்படும், வேற ஒண்ணும் இருக்காது. ஒரு சிங்காசனம். நீங்க படிச்சு பாருங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 4:2 படிங்க. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அவ்வளவுதான். இந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார்.
அந்த சிங்காசனத்தினுடைய மகிமை எங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பதும ராகத்துக்கு ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்துக்கு ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல இருந்தது, அந்த சிங்காசனம். அப்ப அந்த பிதாவினுடைய மகத்துவத்தை சொல்லுகிறப்ப சிங்காசனம் வெளிப்படுத்தல வருது. அதை மனசுல வச்சுதான் எபிரேயர் சொல்றப்ப மேற்சொல்லில் முக்கிய பொருள் என்னவென்றால் பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனம் என்று சொல்கிறப்ப அது பிதாவாகிய தேவன். அதை நம்ம ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு மாய், வலது பாரிசம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது 110ஆம் சங்கீதத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வலது பாரிசத்தை பற்றி நிறைய பேர்ல செய்திகளாம் கேட்டிருக்கேன். ரொம்ப என்னது இது எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க. வலது பாரிசம் என்று சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துல வர வேண்டியது நம்முடைய ஆண்டவர். 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் படிங்க, அதுதான் அடிப்படை. முதல்ல கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். வலது பாரிசத்தில் உட்காரும். அப்ப அது யாருன்னா ஆண்டவருடைய ஸ்தானம், அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஸ்தானம். இப்ப அதே இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வலது பாரிசம்னா நம்ம உடனே வலது பாரிசம்னா என்னதுன்னு நிறைய பிரசங்க, வலது பாரிசம் அது இருக்கிறது இது இருக்கிறது அப்படின்லாம். வலது பாரிசத்தில் கர்த்தர் இருக்கிறார். உயர்ந்த எல்லா நாமங்களுக்கு மேலாக, எல்லா அதிகாரங்களுக்கு மேலாக உயர்ந்த ஸ்தானம் வலது பாரிசம் என்பதை மறந்து விடக்கூடாது. இப்ப அதே 110ஆம் சங்கீதத்துல கீழே ஒரு வசனம் வரும் பாருங்க, 5வது வசனம் படிங்களா. உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர். இப்ப வலது பாரிசம் ஆண்டவர் பார்த்துக்கணும். இப்ப அதுல சில வசனங்களை நான் தரேன் பாருங்க. 110ஆம் சங்கீதத்தில் நம்ம இப்ப பார்த்தோம். 80ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் படிங்களா. 80:17. உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீ திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. வலது பாரிசம். இப்ப இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர்களாலே விசாரிக்கப்படுகிறார். அப்ப விசாரிக்கப்படுகிறப்ப அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, நீ தேவனுடைய குமாரன். பிலாத்து கேட்பது நீ கிறிஸ்துவான், அதாவது அபிஷியல் டைட்டில பற்றி கேட்கிறாரு, நீ ராஜாவா. பிரதான ஆசிரியர்கள் கேட்கிறது நீ தேவனுடைய குமாரனா, நீ தெய்வமா, அதான் கேள்வி. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் வாங்க. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26 இப்ப கேள்வி என்னன்னா, நீர் தேவனுடைய குமாரனா. ஆண்டவர் அமைதியாகவே இருக்கிறார். 63வது வசனத்திலிருந்து படி. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு கேட்கிறப்ப பதில் சொல்லிதான் ஆகணும். அக்கார்டிங் டு த லா, அதாவது நீங்க பழைய ஏற்பாட்டு படிச்சாலும் தெரியும், ஆணையிட்டு சொல்லுன்னா உண்மையை சொல்லிதான் ஆகணும். இதுவரையில அமைதியா இருந்தவர் ஆணையிட்டு கேட்ட உடனே ஜீவனுள்ள தேவன் பேர்ல அவர் என்ன சொல்றாரு, அதற்கு இயேசு நீ சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார். யூதனுக்கு தெரியும் வலது பாரிசம் சொன்னா அவர் தன்னை ஆண்டவர்னு சொல்றாங்க. முடிஞ்சு போச்சு, அது ஆண்டவருடைய ஸ்தானம். நான் தான் தேவகுமாரன் சொல்ல வேண்டிய அவசியம். நான் வலது பாரிசத்தில். உடனேதான் அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை குளித்துக் கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னார். இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டோமே. முடிஞ்சு போச்சு. அப்படின்னா தன்னை தேவனுடைய குமாரன் தெய்வம்னு சொல்லிட்டான். வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். மகத்துவமானவருடைய ஆசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எதுக்கு அங்க என்ன வேலை செய்துட்டு இருக்கிறார்? இதை நம்ம முடிச்சிருவோம். 8ஆம் அதிகாரத்துல வலது பாரிசு உட்கார்ந்தவர் நமக்கு தெரியும், பின்னால விளக்கம் வரும்.
மேற்சொல்லியவரின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு. கையிலால் கட்டப்பட்ட கூடாரத்தில் அல்ல, பரிசுத்த ஸ்தலத்தில் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம். அங்க நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், நமக்கு உண்டு. இது ரொம்ப ஆச்சரியம். இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு தான் இந்த 5ஆம் 7ஆம் அதிகாரம், அப்புறம் 5ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதி, 6ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியில இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இதனுடைய சுருக்கம் இதுதான். தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட அவருடைய கையினாலே மெய்யான கூடாரத்திலே எனக்காக ஒரு மகா பிரதான ஆசாரியர் பிதாவினுடைய வலது பக்கத்திலே வீட்டுக்கு எனக்கு உண்டு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை அறிய வேண்டும் என்பதற்காக இவ்வளவு விளக்கம். இது எல்லா கிறிஸ்தவர்களும் அறிஞ்சிட்டாங்கன்னா கிறிஸ்தவம் எவ்வளவு எளிமையா இருக்கு தெரியுமா? ரொம்ப இதா இருக்கு. கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியுமா? சரியா, இன்னைக்கு இதோட முடிச்சிருவோம். கர்த்தருக்கு சித்தமானால் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து வருகிற சனிக்கிழமை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நம்ம சந்திப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். சகோதரர் ஜெபம் செய்து இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யும்படி அன்போடு கூட கேட்டுக்கிறேன். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகவும் புதிய விசேஷித்த உடன்படிக்கையினுடைய பிணையாளியுமாக இருக்கக்கூடிய எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பழைய உடன்படிக்கை பலவீனமான மனிதர்களை பிரதான ஆசாரியர்களை ஏற்படுத்தினது. அவர்கள் மரணத்தின் மூலமாக நிலையற்ற ஊழியத்தை செய்து வந்தார்கள். அவர்களும் பலவீனர்களாக இருந்தனாலே தங்களுடைய பாவங்களுக்கு பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது. ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக ஆணையின் அடிப்படையில ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியத்துவ முறையிலே பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன், பூரண குமாரன் எங்களுடைய மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்தரும் குற்றம் இல்லாதவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகிறவருமாக வானங்களில் உயர்ந்தவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம். அவர் எங்களுக்காக பிரதான ஆசாரியர், எங்களுக்கு அவர் சொந்தமாக இருக்கிறார் என்பது நினைக்கிற வேளையில் நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய பலியினுடைய மேன்மை அனைத்து எல்லா ஜனங்களுக்காக ஒரே பலியினாலே நிவர்த்தியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த வல்லமையை நினைத்து நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். அநேக வேளையிலே எங்களுக்காக ஜெபிப்பவர்கள் யார் என்ற கேள்வியோடு கூட அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே மெய்யான கூடாரத்திலே, மனுஷனால் உண்டாக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தில் அல்ல, ஆலயத்தில் அல்ல, மெய்யான கூடாரத்திலே எங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வலது பாரிசத்திலே வீட்டிருக்கக்கூடிய எங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் அறிக்கையிடுவது மட்டுமல்ல, அதை விசுவாசித்து எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்திக் கொள்ள தைரியமாக வாழ நீ உதவி செய்யும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மிடத்தில் சேர்கிறவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ள பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். என்றென்றைக்கும் நிலையான ஆசாரியர் அவரை. பரிசுத்த பிதாவையும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறதுனாலே நாங்கள் பாவத்தின் வல்லமையிலிருந்தும் அனுதின வாழ்க்கையிலே ரட்சிக்கப்படும்படியாக நீ தந்த கிருபைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்க. அவர் பிழைக்கிறதுனாலே நாங்கள் பிழைக்கிறோம் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இதனால வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த கொட்டிவாக்க சபையார் நடத்துகிற இந்த அருமையான வேதாராய்ச்சி கூட்டத்திற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக பல இடங்களில் இருந்து உம்முடைய பிள்ளைகள் இதில் பங்கு பெறுகிறார்கள். விசேஷமாக ஆண்டவரே, அவர்களை நீ ஆசீர்வதியும். இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டுமாய் உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். சபையை நீர் பலப்படுத்தும். பரிசுத்த சபை பக்தி விருத்தி அடைய நீ உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோங்க. தாவே, ஒரு விசை கூட இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென்.